ரகுமான் சர்வதேச அளவில் தனது இசை குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு முதல் முறையாக மிகவும் காட்டமான பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்கு ஆஸ்கார் வழங்கியவர் முட்டாள்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ள கருத்து தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த 2008ஆம் ஆண்டு டேனி பாயில் இயக்கத்தில் வெளியான ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படம் இந்தியாவிற்கு 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றுத் தந்தது. இருப்பினும் இந்திய ரசிகர்கள் பலரிடையே இதைவிட சிறந்த இசையை ரகுமான் ஏற்கனவே கொடுத்துவிட்டார், இந்த தேடல் சாதாரணமானது என்ற ஒரு விமர்சனம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் இது குறித்து ரகுமானிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது நேர்காணல் செய்தவர் ஸ்லம்டாக் மில்லியனர் உங்களின் மிக சிறந்த படைப்பு கிடையாது என்று கூறியதும் ரகுமான் இடைமறித்து மிகவும் உறுதியாக பதிலளித்தார். ரகுமான் பேசியதாவது, இல்லை, நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள், அது நிச்சயமாக எனது சிறந்த படைப்புதான். ஹாலிவுட் சூழலில் நான் உருவாக்கிய அந்த ஒளிக்காட்சி அதற்கு முன்பு அங்கு இருந்ததில்லை. மேற்கத்திய நாடுகளுக்கு அது ஒரு புதிய மற்றும் அற்புதமான அனுபவமாக இருந்தது. உலக தரம் வாய்ந்த இசையை கேட்டு பழகிய அந்த ஆஸ்கார் உறுப்பினர்கள் ஒரு படைப்பிற்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்று ரகுமான் தெரிவித்தார். மேலும் இந்திய ரசிகர்கள் கலையை அணுகும் முறையும் ஹாலிவுட் அணுகும் முறையும் முற்றிலும் மாறுபட்டது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஹாலிவுட் ஒட்டுமொத்த உலகளாவிய தேவையையும் கருத்தில் கொண்டே ஒரு படைப்பை அங்கீகரிக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார். தற்போது ரகுமான் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல பிரம்மாண்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். விஜய் சேதுபதி நடிப்பில் வசனங்களே இல்லாத மௌன படமாக உருவாகியுள்ள காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்கு ரகுமான் இசையமைத்துள்ளார். இப்படம் வரும் ஜனவரி 30ஆம் தேதி வெளியாகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இயக்குனர் நிதேஷ் திவாரியின் ராமாயணம் படத்தில் ஹாலிவுட்டின் ஜாம்பவான் இசையமைப்பாளர் ஹான்ஸ் ஜிம்மருடன் இணைந்து ரகுமான் பணியாற்றி வருகிறார். 2026ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாக உள்ள இந்த படம் உலக திரை இசை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தனது உழைப்பு மற்றும் சர்வதேச அங்கீகாரம் குறித்த விமர்சனங்களுக்கு ரகுமான் கொடுத்த இந்த பதிலடி அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.